நம்ம மதுரைக்காரங்களுக்கு வந்த சோதனையை பாருங்கய்யா. மதுரையில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆன்லைன் லோன் சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மதுரையில் திருநகரை சேர்ந்த ஒரு பெண் ஒருவருக்கு ஆன்லைன் லோன் மூலமாக லோன் எடுத்தேன்னு சொல்லி அவங்களுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி அவங்களுக்கே வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி ஒரு 20,000 ரூபாய்க்கு வந்து லோன் எடுத்திருக்கிறாங்க ஒரு லோன் ஆப்பில். அது ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் ஆப்பா அது இல்லைனா நன் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் ஆப்பானே என்னன்னு தெரியல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து அது சரியான டைமில் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு லிங்க் வந்து ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து லோன் ஆப் உங்களுக்கு 3000 வந்து கொடுக்குறதா வந்து ஒரு லிங்க் வந்திருக்கு. இவங்களும் அதை தெரியாமல் 3000 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு டச் பண்ணி அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதாரிச்சுட்டு வந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸு, அவங்களுடைய கேலரிஸில் உள்ள அவங்களுடைய ஃபோட்டோஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவனுங்க வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டானுங்க. அவங்களுடைய அனுமதி, அதாவது அலோன்னு சொல்லி கொடுப்போம் நம்ம இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது. அப்படி கொடுக்குற பட்சத்தில் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேம் பண்ணி எடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து மார்பிங் பண்ணி அவங்களுக்கே வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை அறிஞ்ச அந்த பெண் பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆளாகி சூசைட், அதாவது தற்கொலை முயற்சிக்கு வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியாமல் போலீஸில் புகார் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணி இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சைபர் க்ரைமில் புகாரும் பண்ணிட்டாங்க. சைபர் க்ரைம்லேருந்து அவங்க சைடில் சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த தற்கொலை முயற்சியெல்லாம் வந்து ஈடுபட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும். லோன் ஆப்னாலே இப்படி தான். ஸோ இப்படி அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் சில சமயம் நடந்தால் நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முயற்சிகளை வந்து ஈடுபடாதீங்க, தற்கொலை முயற்சிகளுக்கெல்லாம். ஸோ அதை வந்து சமாளிங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணவே வேண்டாம். அந்த பெண் எடுத்த லோன் ஆப் பார்த்திங்கன்னா பால்சம் கிரெடிட் லோன் ஆப்பு. ஸோ இந்த ஆப் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பால்சம் கிரெடிட் லோன் ஆப். இந்த ஆப்பை வந்து யாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடையாது. இது ஒரு நன் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் ஆப்பு. ரொம்பவே தைரியமாக அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி அவங்க சைபர் க்ரைம்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ஒரு ரியல் சிங்கப்பெண் தான் வந்து சொல்லணும். ஸோ யாருமே வந்து இந்த மாதிரி உடனடியாக வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்க மாட்டாங்க பயந்து. ஏன்னா அவங்க திரும்பி வந்து பணத்தை கேட்டு மிரட்டுறதுனால பணத்தை மேலும் மேலும் வந்து அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. ஸோ உண்மையான ரியல் சிங்கப்பெண் வந்து இவங்க தான். ஸோ அந்த பெண்மணிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி யாருமே வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து லோன் தராங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து லிங்க் அனுப்புகிறாங்கன்னா தயவுசெய்து வந்து கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அவங்க சைபர் க்ரைமில் வந்து புகார் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மறுபடியும் த்ரெட்டன் வந்துட்டு தான் இருக்குதுங்கிறாங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே தேவையில்லாத லோன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.